உங்ககிட்ட வந்து சந்திக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு என்னங்கிறது ஒரு வீடியோ போட்டேன். இது வந்து ஒரு பெரியவர் வந்து அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. இந்த ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குது. எங்களை மாதிரி புரட்சி தலைவருடைய இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளாக இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த ஒரு ஆதங்கம் இருக்குது. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக வந்து இப்போது அடுத்த 6 மாதத்தில் வந்து முனிசிபல் அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து திருப்பி ஃபுல் ஸ்ட்ரெங்த்தில் வரலாம். கேஸாக போட்டு நாளைக்கு ரெட்டையில பேன் பண்ணிட்டா திருப்பி அந்த ரெட்டையிலே இல்லாமல் போயிடும். ஏற்கனவே வந்து நிறைய தடவை இவர் சொன்ன மாதிரி, பெரியவர் சொன்ன மாதிரி பல முறை வந்து கேஸு கோர்ட்டுலாம் போயிருக்கு. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு தயவு செஞ்சு ஒரு தலைமைன்னு நீங்கள் முடிவு எடுத்து தான் அந்த தேர்தலை சந்தித்தோம். அந்த தேர்தல் சந்தித்த போது நல்ல வாக்கு கண்டிப்பாக வந்து என்னமோ ஒரு அலை அடித்தா கூட ஒரு ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேலே எடப்பாடியோ யாரையோ நம்பி ரெட்டைலைங்கிற ஒரு இதுக்காக போட்டிருக்காங்க. அதனால் வந்து எந்த தலைமையை நம்ம ஒத்துக்கிட்டு போனோமோ அந்த தலைமையை நம்ம கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக ஜனங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைங்கிற போது ஒரு அதிமுகங்கிறது இருக்குங்கிறது ஒரு பலமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வந்து நல்லது செஞ்சால் கண்டிப்பாக வர முடியும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு ரொம்ப யாருமே கூப்பிடாத போது நீங்களாக போய் அசிங்கப்பட்டு கட்சியும் அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தரும், ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மா ஜானகி அம்மா வந்து ரெட்டப்புறா சேவல் நின்ன போது அம்மா கட்சியை கொடுத்துட்டு திருப்பி எல்லாரும் போய் சேர்ந்த போது ரொம்ப நாள் ஆச்சு அதை ஜெல் ஆகிறதுக்கு. எப்பவுமே வந்து ஒரு 2ஆம் பட்சமாகவும் இருந்தது. அதே மாதிரி இவங்க ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்தபோது ஓபிஎஸ் தனியாக போனார், இவங்க தனியாக போனாங்க. அதெல்லாம் பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த இதாகி சரியாச்சு. முடிஞ்ச உடனே ஓபிஎஸ் வந்து தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக போய் எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார், கட்சி ரெட்டையில முடக்கணும்னு அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார். அது வந்து நடக்கலை. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிவி சண்முகம் தான் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் போராடி எல்லாம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி அவர் சொல்கிறார் எல்லாரையும் ஒத்துமையாக சேர்த்துங்க, எல்லாரையும் சேருங்க. இந்த ரெட்டையில ஆக்சுவலாக போன தேர்தல்லையே 21லேயே ஏடிஎம்கே நல்ல சீட்டில் வர வேண்டியது. அது வந்து முதலமைச்சராக யார் அறிவிக்கிறதே ரொம்ப லேட் பண்ண வச்சது ஓபிஎஸ். அவர் வந்து ரொம்ப நியூசன்ஸாக இருந்து பார்ட்டியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. கடைசியில் அதை உண்மைங்கிறதும் நிரூபிச்சுட்டு அவர் போயிட்டார். இப்போ அதே மாதிரி திருப்பி இந்த சிவி சண்முகம் யாருங்கிறவர் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்டியை ரெட்டையிலைக்காக போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க. வேலுமணி எல்லாம் வந்து டெல்லிக்கெல்லாம் போனாங்க. இன்றைக்கி வந்து அவங்களே வந்து திருப்பியும் ரெட்டையிலை முடுக்கினா கண்டிப்பாக ரெட்டையிலைக்கு ஒரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மிந்தி மாதிரி இல்லை, இப்போது ரொம்ப வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு நம்ம வந்து 2ஆம் பட்சமாக மாறக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம வந்து இப்போது தாவேக்காவோ அவங்கள நம்பி நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எம்எல்ஏ போஸ்டெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. பண்ணிட்டா உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, தாவேக்கா தான் நிற்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கேவலப்பட்டு போவீங்க. நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தி ஏடிஎம்கேவை கேவலப்படுத்துறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே வந்து உண்மையாக ஆசையாக ரெட்டைலைக்கு இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அது வந்து நிரூபணமும் ஆயிருக்கு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி அவர் வந்து எல்லாரையும் நீக்கிறாருன்னு சொல்கிறார். இந்த நீக்க சொன்னதே வந்து இவங்க தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபிஎஸ் கூட கேஸ் நடத்தினது, மற்றவங்கெல்லாம் பண்ணது, அந்த மாதிரி சொல்லி இப்போ கடைசியில் வந்து ஸ்லீப்பர் செல்னு சொல்லி இப்போ இவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி ஆயிட்டாங்க. இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லாருமே திருப்பி ஒன்றா சேருங்க. இல்லை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போங்க. பட் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் தயவு செஞ்சு ஒத்துமையாக இருக்கணும். பின்னாடி போகிறீங்கன்னா அவங்களுடைய கிட்ட வேலை செஞ்சவங்களாக இருந்தால் அவங்க போவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவங்கள நம்பி போனீங்கன்னா, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், விஜயகாந்த் அவர்களோட கூட்டு வச்சாங்க, ஏடிஎம்கே கூட கூட்டு வச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிரிஞ்ச போது ரொம்ப அவங்க மனசு கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
அதனால் அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த நிலைமை வரக்கூடாது. ஏற்கனவே 2-3 தடவை நம்ம அவஸ்தைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு வராதிங்க. ரெட்டை இலைங்கிறது முக்கியம். எம்ஜிஆருடைய கட்சி நிறைய பேர் தியாகம் ஜானகியம்மா வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிற மாதிரி 96ல் ஒரு பெரிய தோல்வி வரும்போது எல்லாரும் அப்பவும் செதறி ஓடுனாங்க. இதே வந்து தனியாக ஒரு குரூப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, கடைசியில் திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆளுமை இருந்தது, அதனால திருப்பி கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வந்து இவர் எவ்வளோதான் ஆளுமை இருந்தாலும் இப்போ வேற மாதிரி அது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம், ப்ரீதிங் டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் வந்து நல்ல ஃபுல் பலத்தோடு நம்ம வர முடியும். ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதில் வந்து நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருந்துட்டு போட்டோம். அதே அவங்க தவறு பண்ணும்போது ஒரு மாற்றுன்னு வரும்போது கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதை தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஏடிஎம்கே முடிஞ்சு போயிடும். யாரோ அந்த கட்சி போய்டு இந்த கட்சி போய்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம குத்துற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலுமணியோ இவர் சண்முகமோ பேசுறச்செல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட, அதாவது நத்தம் விஸ்வநாதன்லாம் வந்து இவர் சொல்ல சொல்ல அவர் பேசுகிறாரு. இவர் சட்டசபையில் பின்னாடி ஓடி போய் டாக்டர் விஜயபாஸ்கர் போய் என்னமோ ஒன்றும் தெரியாமல் இப்போ அவர்கிட்ட போய் கேட்டு வராரு. அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை சட்டசபையில் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக. முன்னாடி எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஏடிஎம்கேக்காரங்க அப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. தப்பாக போகுது, ரொம்ப நல்லா இல்லை. நாங்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். ரெட்டையில் ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்காக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதோடைய பாசிட்டிவ்னஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இவங்க வந்து தேவையில்லாமல் யாரோ புதுசாக ஒரு இவங்க வந்தாங்க, அவங்க பின்னாடி இவங்கெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு போகிறாங்க. நிச்சயமாக வந்து அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் போகும். போனால் அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. அவங்க கூட போகிறவங்க திருப்பி நாங்கள்லாம் வந்து ரொம்ப பார்த்துருக்கோம். திடீர்னு ஓபிஎஸ் கூட இன்றைக்கி விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு மரியாதையே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, யார் கூட போகிறதுன்னு தெரியாமல் அவங்கெல்லாம் செதற மாதிரி போயிட்டுருக்க போது கூட அவங்களுக்கு மனசு இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையாக இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க ப்ளீஸ். வணக்கம் சார். இப்போ அந்த வாக்கெடுப்பில் வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ தாவேக்கு கொஞ்சம் கூடுதல் இடம் வர்ற நேரத்தில் முதலாக சொன்ன டிவியில் வந்து ஒருவேளை வந்து அதிமுக சார்பில் எடப்பாடியும் பாமகவும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சு திமுக வந்து வெளியிலேருந்து ஆதரவு தர்றது கூட ஒரு வாய்ப்பு வரலாம்னு அதுக்கப்புறம் சில தொலைக்காட்சிகளும் இதை சொன்னேன். ஆனால் அதற்கான முயற்சிகள்லாம் நடந்ததாக ஒரு பேச்சு இப்போ இருக்குது. அது சிவி சண்முகம் கூட சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடந்திருந்தால் நீங்கள் ஆதரிச்சிருப்பீங்களா? திமுக ஆதரவோடு அதிமுக அரசு அமைகிற மாதிரியானது நடந்திருந்தால் நீங்கள் அதை ஆதரிச்சிருப்பீங்களா? அதிமுகங்கிறது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்கு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்ன, எங்கள் அப்பாவெல்லாம் அவர் ரொம்ப ஆசையாக எந்த காலத்துலேயுமே எங்கள் அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவார், மணின்னு சொல்லுவார். அவர் ஜானகியம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் அப்பாவை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவார். எங்கள் அப்பா மேலே பாசமாக இருப்பார், எல்லாமே இருக்கும். இருந்தால் கூட நான் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ஒரு இது என்னென்னா இதுதான் அப்படிங்கிற மனசில் இருப்போம். கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட ஆசையாக பேசுவாங்க, நானும் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். பட் ஆனால் கடைசியில் போய் நிற்கிறது வந்து ரெட்டை இலைக்கு தான். இப்போ எம்ஜிஆர் இருந்தப்போ இருந்த அதிமுக இப்போ இல்லை, கருணாநிதி இருந்தப்போ இருந்த திமுக இப்போ இல்லை. அடுத்தடுத்த மனிதர்கள் வந்துட்டாங்க, சின்னம் கட்சி இதெல்லாம் தாண்டி. அப்போ இன்னும் அந்த மாதிரியான ஒரு முரண்பாடு இல்லை ஒரு பகை உணர்வு தேவையா? பகை உணர்வு தேவையாங்கிறது வந்து இந்த 5 வருஷம் அவங்க திமுக ஆட்சி நடந்திருக்கு. அப்போது வந்து ஏடிஎம்கேங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்காங்க. என்ன, அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த பழைய 72 கட்சியில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது எங்களுக்கு கண்கூட நானே பார்த்துருக்கேன். அதனால் எங்களோட மைண்ட் செட் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், சுலோச்சனா சம்பத் அம்மா வந்து நாங்கள்லாம் ஜானகியம்மா கூட டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க கூட வந்து வீட்டில் பாய் போட்டு கீழே படுத்திருப்பாங்க. நாங்கள் என்ன இவ்வளோ பெரிய ஆள், அவங்க தான் வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் வந்து டிஎம்கேக்கு வந்து முதல்ல இதாக வர வேண்டியவர்.
அவங்களே வந்து எங்கள் கூட குழந்தைங்கள ஒருத்தராக வந்து விளையாடிக்கிட்டு வந்து படுத்திருப்பாங்க. அவங்க வந்து அதிமுகவில் இருக்கும்போது அவங்க பையன் இளங்கோவுடைய கல்யாணத்துக்கு இவங்க போகல. என்ன அப்போ வந்து அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவர் தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரக்கனி, அவருடைய இறப்புக்கு அவருடைய பையன் போகல. அவர் மந்திரியாக இருந்தார். தமிழ்ச்செல்வனோ என்னமோ ஒரு பேர், இன்பத்தமிழ்ச்செல்வன். என்ன பையங்க தம்பிதுரை வந்து தன்னுடைய மகள் திருமணத்துக்கு போலேன்னா சம்பந்தி மாற்று கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால. இதேதான். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை, எம்ஜிஆர் இருக்கும்போதே அது நடந்ததுங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது கே வந்து ஒரு இதில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவங்க சொந்தத்தில் ஏதோ கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு. எம்ஜிஆருக்கு அப்போ உடல்நிலை சரியில்லாத நேரம். எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாம்குரு வழியாகவே, அவர் ராமாவரத்துலேருந்து கிளம்பி மவுண்ட் ரோடு வழியாக போகலாம், பாம்குரு வழியாகவே போய் உட்லண்ட்ஸில் போய் இவங்க கல்யாணத்தில் அட்டன் பண்ணாங்க. நளினி அவங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணார். என்ன அதனால் வந்து அது அந்த தலைமையோடைய அவங்க இஷ்டம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சார், சிவி சண்முகம் சார் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று போச்சு. அது பெருசா பேசும் பொருளா எல்லாருமே சொல்றாங்க. நானும் உங்களை மாதிரி இல்ல சார், நான் சொல்றேன். சோஃபா ஒன்று போச்சு. அது வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து குறிப்பிட்டு சொன்னாரு. ஸோ வந்து காசுக்காக விலை போயிட்டாங்களா எல்லாருமே? சார் அது எனக்கு தெரியல சார். திருமாவளவன் அவர் வீட்டில் கூட அவர் பார்க்க வராரு. வரும்போது மழை கொட்டுது. அந்த அவசரத்தில் கூட சோஃபா உள்ளே போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்து சிரித்தோம். நாங்கள் உங்களை மாதிரி நாங்களும் பப்ளிக்கில் பார்த்து கமெண்ட் அடிக்கலாமே தவிர எல்லார் வீட்டுக்கும் சோஃபா போகிறது நாங்களும் பார்த்தோம், நாங்களும் சிரித்தோம். அது வந்து என்ன ஒரிஜினல் போச்சா டூப்ளிகேட்? இன்றைக்கி டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவளவன் ஐயா சொல்கிறாங்க, நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணேன், அது அந்த நேரத்தில் உள்ளே வந்தது, நீங்கள் டிவியை பார்க்கலாம், அதுதான் சொன்னாங்க. அதனால் இது வந்து நான் உங்களை மாதிரி ஊடகம் மூலமாக பார்க்குறது தான் சார். இப்போ வந்து எடப்பாடியார் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஆள், சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற ஆள். ஆனால் வந்து ஆளுமை ஜாஸ்தி, சரிங்களா? இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து வரும்போது அவரை வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுறது சரியா தவறா? கண்டிப்பாக தவறுங்க. எல்லாருமே நாங்கள் ஏடிஎம்கேங்கிறது ஒரு சாலிடான பார்ட்டி, அதுக்கு ஒரு லீடர்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணியாச்சு. அது வந்து நம்ம இப்போ இந்த இக்கட்டான நிலைமையில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்னா தான் அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மாற்று வேணும்னா ஏடிஎம்கே தான். அந்த மாற்றுக்கு ஒரு தலைமை இருந்துக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு சப்போர்ட் பண்ணி போகணும். எல்லாருமே கண்டினியூஸாக எடப்பாடியே வந்து இன்னொரு 50 வருஷம் இருப்பாரோ இல்லை அவர் உயிரோடு இருப்பாரோங்கிறது கூட தெரியாது. அவருக்கும் உடம்பு வயசாகிடுச்சு, எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் அடுத்த தலைமை வரும், அது போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளெண்ட் ஆகி போவோம். இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் கொலாப்ஸ் பண்ணுறதுல நல்லா இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் வரோம். சார், இப்போ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சிவி சண்முகம், சரிங்களா? இன்னும் 5 வருட காலத்துக்கு பிறகு அதிமுக ஒரு கட்சி இருக்குமா இருக்காதா? ஏன்னா இப்போ வந்து இவங்க டோட்டலாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அடுத்த வந்து சார் அவங்களே ஜெயிக்க மாட்டாங்க சார், அவங்களே காணாமல் போயிடுவாங்க. சிவி சண்முகம்ங்கிறது அவருடைய உண்மை கலர். அவர் எம்பி போஸ்டர் ரிசைன் பண்ணுறாரு, எம்எல்ஏ இது பண்ணுறாரு, அவரே காணாமல் போயிடுவார். எங்களை மாதிரி எம்ஜிஆர் இது சோத்தை தின்னவங்க, இல்லைன்னா எம்ஜிஆர் மேலே பாசமாக இருக்கிறவங்க, எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களே. இப்போ நானே என் வீட்டில் நான் வந்து என் பையன்கிட்ட இந்த எலெக்ஷனில் இப்படி இருக்கேடா பக்கத்தில், நான் வந்து தேர்தலுக்காக வெயிட் பண்ணி தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு அன்றைக்கி சாயங்காலம் நான் ஒரு முக்கியமான இதுக்காக நான் லண்டன் கிளம்புறேன். நான் போகும்போது என் பக்கத்து சீட்டில் பாம்பேலேருந்து 2 பசங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ், பெரம்பூர் தொகுதியில் சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு பையன், வேறு ஏதோ ஒரு 2 பேர் வேறு ஆளுங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. இவங்ககிட்ட சும்மா ஜாஸ்தியாக பேசும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து, இந்த பொண்ணு சொல்கிறா, ஏரோஸ்டஸ்ஸு லீவ் போட்டு வந்திருக்கா, அவள் சொல்கிறா, எங்கள் அப்பா வந்து திமுக, பரம்பரை திமுக, ஆனால் நான் வந்து இவருக்கு ஓட்டு போடுறேங்கிற மாதிரி வரா. அதே மாதிரி அந்த இவர்கிட்ட கேட்குறேன், இஸ்லாமிய சகோதரர் அவர் ஒய்ஃபோட போகிறாங்க, அப்போ கேட்குறேன், இல்லை திமுக தான் வரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் கருத்துக்கள் வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் போய் அவரை சந்திக்க போனாலும் இவருக்கான ஒரு சோபா அங்கே முன்னாடி அங்கே போகும். அப்படி நடந்தது, ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக இல்லை. இப்போ வர சீஃப் மினிஸ்டர் வந்து சிம்பிளாக இருக்க மாட்டார். ஒரு ஃப்ளோர் பூரா அவர் போனால் புக் பண்ண போகிறாரு, நம்ம நாட்டு பைசாவை பூரா காலி பண்ண போகிறாரு. அப்படி தானே சொல்ல வரீங்க? சார் அதான் நானும் அந்த தகவல் சொல்கிறேன். அப்போது
அப்போ சிம்பிளான மாற்றம் கிடையாது. இது வந்து 50 வண்டி போகும், சோஃபா போகும், அப்புறம் நம்ம நம்பிக்கையை போட்டவங்களுக்கெல்லாம் நாமம் சாத்திட்டு போவாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சிவி சண்முகம் வேலுமணி இவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னீங்க. இதுவே வந்து போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக சார்ந்து ஒரு விஷயம் பதிவிடும் போது எடப்பாடி அவர்கள்லேருந்து எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அதிமுக சார்ந்து எந்த ஒரு கருத்தும் நீங்க பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு சட்டசபையில எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதே வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் வேலுமணி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே சட்டசபையில உள்ள இருந்துகிட்டு ஆதரவு தெரிவிச்சு ஒரு கும்பல் நிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு குரலும் கொடுக்கல எடப்பாடி அவர்கள். அப்ப சிவி சண்முகம் வேலுமணி இவங்களோட செயல்பாடுக்கு பயந்துட்டாரா எடப்பாடி அவர்கள்? சபராகரிக்கம்னு ஒன்று இருக்குது சார். உங்கள் கட்சி ஆளே திடீர்னு பிஹேவ் பண்ணும்போது அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவர் காமாக இருக்காரே தவிர, சிவி சண்முகம் நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில் பிஹேவ் பண்ணுறதும் விஜயபாஸ்கர் ஓடுறதும். அப்போது அந்த சீப் பிஹேவியர் பண்ணும்போது இவரும் அதுக்கு ஈக்குவலாக போய் பண்ணால், அப்போ நீங்கள் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக பார்த்தவருடைய டெக்காரமை வந்து கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அவர் வந்து முதல்ல ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அது வேறு பிஹேவியர், தலைவராக வரும்போது சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது பிஹேவியர். அதனால அவர் டீசெண்டாக பிஹேவ் பண்ணார், இவர் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. இல்லை சார், கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதே சட்டசபையில தான் அந்த வார்த்தையும் பதிவிட்டார். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் அந்த சபை நாகரிகம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு? சார், ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து அவருக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்திருக்காரு. என்ன அவர் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து ஒரு பொதுக்குழு இது பண்ணியாச்சு, அவர் சிஎம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் கட்சியை கெடுக்கிறதுக்குனே நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரு இது சொல்கிறாரே தவிர, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு சிவி சண்முகமோட பிஹேவியரை பற்றி தெரியும். அவருடைய நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சுட்டு அவருக்கு ஈக்குவலாக அவர் வந்து இறங்கி பேச முடியாது. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள். மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட அதிமுக, ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அதிமுக, இன்னைக்கு சல்லியாக உடைச்ச சசிகலா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மீண்டும் அதிமுக ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நடைமுறை சாத்தியமா? நீங்கள் ரெட்டையிலையை வந்து எப்படி காப்பாற்ற போகிறீங்க? இதுக்கப்புறம் உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சார், நான் தான் முதல்ல அவர் கேட்கும்போதே சொன்னேன், அவர் கேட்டபோதே சொல்லிட்டேன். சசிகலா வந்து முதல்ல இத்தனை பேர் கேண்டிடேட்டு நின்று ஓட்டை பிரித்ததே தப்பு. அப்போனா உங்களுக்கு விஜயகாந்த் பொண்டாட்டிக்கும் சசிகலாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? உங்களுக்கு என்ன காசு கிடைக்குதோ, என்ன சீட் கிடைக்குதோ அங்கங்கே ஓடுற மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்போது சசிகலா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு நீங்கள் ஆதரவாக செஞ்சீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன ஒன்றுபட்டது? இப்போது இவரும் சொல்கிறது மாதிரி தானே இருக்குது. சண்முகம் வந்து தொட்டிலும் ஆட்டி விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு அழறது பேசுறதில்ல, என்ன நியாயம் இருக்குன்ற அது மாதிரி இந்த அம்மாவும் ஒதுக்கப்பட்டவங்க. இவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ஆனானப்பட்ட தினகரனே அவ்வளோ இது இருந்த போது அவர் இப்போது கூட இருக்கார். என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் போயிட்டாங்க, அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார், அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனாங்க. அதனால் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சதில்ல. அது அந்தம்மா வந்து பேசாமல் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமே. அப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரு வேலிடு பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இப்போது சுச்சுவேஷனில் போய் நான் ரொம்ப பெரிய இது பேசுகிறேங்கிற மாதிரி பேசுனா அது நல்லா இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.